Welcome to this concept explainer brought to you by CBSE Scolab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 11 dual nature of radiation and matterலேருந்து ஐன்ஸ்டைன்ஸ் photoelectric equation பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா இந்த கான்செப்டை முழுசா புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு சின்ன கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? ரொம்ப பவர்ஃபுல்லா கண்ணைய பறிக்கிற ஒரு பெரிய சிவப்பு லைட் அடியில நின்னாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா ரொம்ப டிம்மா இருக்கிற ஒரு சின்ன யுவி லைட் நம்ம மேல பட்டா சன்பர்ன் வருதே, அது ஏன்னு எப்படியான யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, இது ஒரு மாதிரி விசித்திரமா தான் இருக்கு. நம்ம பொதுவா என்ன நினைப்போம், லைட்டோட பிரைட்னஸ், அதாவது அதோட இன்டென்சிட்டி அதிகமா இருந்தா எனர்ஜியும் அதிகமா இருக்கணும் தானே? கரெக்ட். அப்போ பவர்ஃபுல் ரெட் லைட் தானே எலக்ட்ரான்ஸை சுலபமா வெளியே தள்ளி இருக்கணும். ஆமா, ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அப்படி நடக்கல. அப்போதான் இல்ல. சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னா, நம்ம சோலார் பேனல், ஸ்மார்ட் போன் கேமரா, சென்சார் எல்லாமே இந்த பிரின்சிபிள்ல தான் வேலை செய்யுது. அப்படியா? ஆமா. அதாவது லைட்டோட பிரைட்னஸை விட அதோட கலர், அதாவது ஃப்ரீக்வன்சி தான் ரொம்ப முக்கியம். இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஓகே, கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்சல்யூட்லி. சரி, இதோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். அது வரைக்கும் எல்லாரும் லைட்டை ஒரு தொடர்ச்சியான அலை, கண்டினியூஸ் வேவ்னு நினைச்சாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் ஒரு புரட்சிகரமான யோசனையை சொன்னார். லைட் அப்படி இல்ல. வேவ் இல்லையா? இல்ல, அது சின்ன சின்ன ஆற்றல் பொட்டலங்களா, அதாவது எனர்ஜி பாக்கெட்ஸா வருது. அந்த பாக்கெட்ஸ்க்கு பேர் தான் ஃபோட்டான்ஸ். ஓ, ஃபோட்டான்ஸ். அப்போ ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் மாதிரி இல்லாம குட்டி குட்டி பாக்கெட்ஸா வருதா? பெர்ஃபெக்ட். ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி அதோட பிரைட்னஸை பொறுத்தது இல்ல, அதோட ஃப்ரீக்வன்சியை, அதாவது அதோட கலரை பொறுத்தது. சரி. இதை நாம நம்மளோட நேச்சர்ஸ் ஏடிஎம் அனாலஜியை வச்சு இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஒரு மெட்டல் சர்ஃபேஸை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, ஏடிஎம் மிஷின். நீங்க அந்த மெட்டல் மேல அடிக்கிற ஒவ்வொரு ஃபோட்டானும் நீங்க ஏடிஎம்ல போடுற ஒரு டெபிட் கார்டு மாதிரி. ஓகே. அந்த கார்டுல இருக்கிற பணம் அந்த ஃபோட்டானோட எனர்ஜி. அதோட ஃபார்முலா தான் E = hν. அப்போ லைட்டோட கலர் மாறுனா கார்டோட வேல்யூ மாறுமா? உதாரணத்துக்கு ஒரு ரெட் லைட்டுக்கும் ப்ளூ லைட்டுக்கும். ப்ரிசைஸ்லி. ப்ளூ லைட்டுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம், ஸோ அது ஒரு ஹை வேல்யூ பிளாட்டினம் கார்டு. ரெட் லைட்டுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மி, ஸோ அது ஒரு பேசிக் லோ வேல்யூ கார்டு. புரியுது. இப்போ அந்த மெட்டல்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே கொண்டு வர ஒரு மினிமம் எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? ஆமா. அதுதான் அந்த ஏடிஎம் மெஷின் விதிக்கிற சர்வீஸ் சார்ஜ். பிசிக்ஸ்ல இதை நாம ஒர்க் ஃபங்க்ஷன் φ0 அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ ஒர்க் ஃபங்க்ஷன்ங்கிறது எலக்ட்ரானை வெளியே கொண்டு வர தேவையான மினிமம் ஃபீ. அப்போ நம்ம கார்டுல இருக்கிற பணம், அதாவது hν, அந்த சர்வீஸ் சார்ஜ் φ0 விட கம்மியா இருந்தா என்ன ஆகும்? டிரான்சாக்ஷன் டினைட். நம்மால பணத்தை எடுக்க முடியாது. ஆமா. அதே மாதிரி ஃபோட்டானோட எனர்ஜி அந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷனை விட கம்மியா இருந்தா எலக்ட்ரான் வெளியவே வரவே வராது. நீங்க எத்தனை லோ வேல்யூ ரெட் லைட் கார்ட்ஸ் போட்டாலும் சரி, அதாவது லைட்டோட இன்டென்சிட்டியை எவ்வளோ அதிகப்படுத்தினாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஓ, இதுதான் அந்த பழைய மர்மத்துக்கான விடை. அப்போ எலக்ட்ரான் வெளியே வரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஃபோட்டானோட எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ என்சிஆர்டி இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் படிங்க. சரி, செக்ஷன் 11.6ல இருந்து படிக்கிறேன். Each quantum of radiant energy has energy hν. If this quantum of energy exceeds the minimum energy needed for the electron to escape from the metal surface, work function φ0, the electron is emitted with maximum kinetic energy, Kmax, equals hν φ0. இதுல குவாண்டம் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. குவாண்டம்னா என்ன? நல்ல கேள்வி. குவாண்டம்ங்கிறது ஒரு பாக்கெட்கான ஃபேன்சி வேர்டு. அதாவது ஒரு விஷயத்தோட மிகச்சிறிய பிரிக்க முடியாத அளவு. இப்போ லைட்ல ஒரு குவாண்டம் ஆஃப் எனர்ஜிங்கிறது ஒரு ஃபோட்டான். ஓ, அப்போ ஒரு ஃபோட்டான் தான் ஒரு குவாண்டமா? ஆமா. ஒரு ஃபோட்டான் முழுசா அப்சார்ப் ஆகும் இல்ல ஆகாது. அரை ஃபோட்டான் அப்சார்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. Got it. இப்போ அந்த ஈக்குவேஷன் Kmax = hν φ0 நம்ம ஏடிஎம் அனாலஜி வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஒரு ஃபோட்டான், அதாவது நம்ம டெபிட் கார்டு மெட்டல்ல இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரான் மேல தான் மோதும். இது ஒரு 1-to-1 இன்டராக்ஷன். சரி. 1-to-1. ஸ்டெப் 2, அந்த ஃபோட்டான் தான் முழு எனர்ஜி hν-வையும் அந்த எலக்ட்ரானுக்கு கொடுத்துரும். ஓகே. ஸ்டெப் 3,
அந்த எலக்ட்ரான் அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு வெளியே வர முயற்சி பண்ணும். அப்ப மெட்டல் அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் 5 நாட் அளவுக்கு எனர்ஜியை சர்வீஸ் சார்ஜா எடுத்துக்கும். ம் ஸ்டெப் 4, இந்த சர்வீஸ் சார்ஜ் போக மீதி இருக்கிற எனர்ஜி தான் அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜியா மாறும். அதுதான் நம்ம கைக்கு வர கேஷ். சோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு டோட்டல் எனர்ஜி h nu மைனஸ் சர்வீஸ் சார்ஜ் 5 நாட். இதுதான் ஐன்ஸ்டைனோட சமன்பாடு. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. சரி, ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். இது கான்செப்டை இன்னும் சாலிட் ஆக்கும். சோடியம் மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது சர்வீஸ் சார்ஜ் W ஈக்குவல்ஸ் டு 2.3 eV எலக்ட்ரான் வோல்ட்ஸ். சரி. அது மேல 500 nm வேவ்லென்த் இருக்கிற கிரீன் லைட் படுது. இப்போ எலக்ட்ரான் வெளியே வருமா? வந்தா அதோட கைனடிக் எனர்ஜி என்ன? முதல்ல கிரீன் லைட் ஃபோட்டானோட எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு E is equal to hc lambda ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கரெக்ட். ஆனா எக்ஸாம்ல டைம் சேவ் பண்ண ஒரு ஷார்ட்கட் இருக்கு. எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்ஸ்ல கண்டுபிடிக்கணும்னா EEV வந்து அப்ராக்சிமேட்லி 1240 டிவைடட் பை lambda nm. ஆமா, இந்த ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல். சோ 1240 டிவைடட் பை 500 என்ன வரும்? இது வந்து 2.48 eV வரும். இதுதான் நம்ம கிரீன் லைட் கார்டோட வேல்யூ. கரெக்ட். இப்போ சொல்லுங்க, டிரான்சாக்ஷன் நடக்குமா? சோடியமோட சர்வீஸ் சார்ஜ் வந்து 2.3 eV. ஓ, கண்டிப்பா நடக்கும். கார்டு வேல்யூ 2.48 eV வந்து ஃபீ 2.3 eVயை விட அதிகம். எக்ஸாக்ட்லி. அப்போ வெளியே வர்ற எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? நம்ம கையில எவ்வளோ கேஷ் வரும்? நம்ம ஈக்குவேஷன் படி Kmax is equal to EW. So Kmax is equal to 2.48 eV minus 2.3 eV. அது வந்து 0.18 eV. கிட்டதுன்னு நிரூபிச்சாரு. இந்த ஈக்குவேஷன் லைட்டுக்கு எனர்ஜி மட்டும் இல்ல, மொமெண்டமும் இருக்குன்னு சொல்லுது. அத பத்தி நாம அடுத்த பகுதிகளில் பார்ப்போம். சரி, இப்போ இந்த டாபிக்ல மாணவர்கள் பொதுவாக பண்ற சில தவறுகளை பார்க்கலாம். இதெல்லாம் சைலண்ட் கில்லர்ஸ், உங்க எக்ஸாம் மார்க்ஸை குறைக்கலாம். ஆமா, இது ரொம்ப முக்கியம். முதல் தப்பு என்ன? தப்பு நம்பர் 1. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h என்பது எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர், அவ்வளவுதான் நினைக்கிறது. ஆனா அது தப்பு. அப்ப அது என்ன? h ஒரு சாதாரண நம்பர் இல்ல, இட்ஸ் a fundamental constant of nature. அது குவாண்டம் பிசிக்ஸோட அளவுகோல். ஓகே, so it's not just a number, it's a rule of the universe. இரண்டாவது தப்பு, ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன் மெட்டலுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறது. கரெக்ட், நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா இது யுனிவர்சல். செமிகண்டக்டர்ஸ்க்கும் இது பொருந்தும். அங்க ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு பதிலா பேண்ட் கேப் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்படியா? சோலார் செல்ஸ், LED லைட்ஸ் எல்லாமே? ஆமா, எல்லாமே இந்த பிரின்சிபிள்ல தான் வேலை செய்யுது. இதேதோ 1905ல நடந்த ஒரு பிசிக்ஸ் டிஸ்கவரின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற அந்த முழு டிஜிட்டல் உலகத்துக்கும் அஸ்திவாரமே இந்த ஒரு ஈக்குவேஷன் தான். வாவ்! மூணாவது மிஸ்கன்செப்ஷன். நான் நினைக்கிறேன் வெளியே வர்ற எல்லா எலக்ட்ரான்ஸ்க்கும் கைனடிக் எனர்ஜி Kmax இருக்கும்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்சல்யூட்லி ரைட். அது ஒரு பெரிய தப்பு. Kmax என்பது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அதாவது ஒரு எலக்ட்ரான் மெட்டலோட சர்ஃபேஸ்ல இருந்து எந்த கொலிஷனும் இல்லாம நேரா வெளியே வந்தா அதுக்கு Kmax இருக்கும். ஆனா கொஞ்சம் உள்ள இருந்து வர எலக்ட்ரான்ஸ் மத்த எலக்ட்ரான்ஸ் மேல மோதி கொஞ்சம் எனர்ஜியா இழந்துடும். ஓ, அப்போ அது ATMல இருந்து பணத்தை வாங்கிட்டு வெளியே வர்றதுக்குள்ள கூட்டத்துல தள்ளி கொஞ்சம் பணத்தை கீழே போட்டுட்டு வர மாதிரி. பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. அதனால வெளியே வர்ற எலக்ட்ரான்ஸோட கினெடிக் எனர்ஜி 0ல இருந்து Kmax வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம். ரொம்ப தெளிவா புரிஞ்சது. So Kmax is the upper limit, not the only value. எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த கான்செப்டை சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர்ஸ் பார்க்கலாம். முதல்ல ஒரு நிமானிக். இந்த ஈக்குவேஷனை ஒரு வாக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. h nu equals W plus KE. h nu equals W plus KE. இத ஃபோட்டானோட மொத்த எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு ஒர்க் பண்றதுக்கு பிளஸ் கினெடிக் எனர்ஜியா ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எனர்ஜி ரெண்டா பிரியுது. ஒன்னு வெளியே வர்றதுக்கு, மீதி ஓடுறதுக்கு. இது நல்லா இருக்கு, ரொம்ப சிம்பிள். ரெண்டாவது ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். ஓகே, இதை என் கூட சேர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க ஒரு கையை உயரமா வச்சுக்கோங்க. இதுதான் உள்ள வர்ற ஃபோட்டான் எனர்ஜி h nu. சரி. இப்போ இன்னொரு கைய உங்க மார்பு கிட்ட வச்சுக்கோங்க. இதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன் W.
அந்த பேரியர். இப்போ மேல இருக்கிற கை வேகமா கீழே வந்து 2வது கைய தாண்டி இன்னும் வேகமா போற மாதிரி செஞ்சு பாருங்க. ஓ 2 கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் தான் கைனெட்டிக் எனர்ஜி. இது எக்ஸாம்ல யோசிக்கும்போது இந்த ஆக்ஷன் உங்களுக்கு கான்செப்டை ஞாபகப்படுத்தும். இது கொஞ்சம் சில்லியா இருந்தாலும் கண்டிப்பா ஒர்க் ஆகும். கடைசியா அசோசியேஷன். நம்ம நேச்சர்ஸ் ஏடிஎம் அனாலஜியை மறக்காதீங்க. ஃபோட்டான் கார்டு hν உள்ள போகுது, டோல் ஃபீ W கட் ஆகுது, மீதி கேஷ் KE வெளியே வருது. இது ரொம்ப தெளிவா மனசுல நிக்கும். சரி, நாம இன்னைக்கு பார்த்ததோட 3 முக்கியமான எக்ஸாம் சேஃப் பாயிண்ட்ஸை சுருக்கமா பார்க்கலாம். ஓகே, தி ஃபைனல் டேக்அவேஸ். 1. ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் Kmax = hν - φ0 என்பது ஒரு ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன்ல எனர்ஜி எப்படி கன்சர்வேஷன் ஆகுதுன்னு விளக்குது. இது ஒரு எனர்ஜி பட்ஜெட் ஈக்குவேஷன். சரி. 2. ஒளி அதாவது லைட் என்பது hν என்ற டிஸ்கிரீட் எனர்ஜி பாக்கெட்ஸ் அதாவது ஃபோட்டான்ஸால ஆனது. ஒரு ஃபோட்டான் தன் முழு எனர்ஜியும் ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு தான் கொடுக்கும். இட்ஸ் a 1-to-1 all or nothing interaction. ஓகே. 3. இந்த சமன்பாடு ஏன் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி V0 = φ0/h இருக்கு மற்றும் ஏன் எலக்ட்ரானோட Kmax லைட்டோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கு ஆனா அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து இல்லைன்னு விளக்குது. கடைசியா ஒரு கேள்வி. இந்த ஈக்குவேஷன் லைட் ஒரு பார்ட்டிகல்னு சொல்லுது. ஆனா நாம சின்ன வயசுல இருந்து லைட் ஒரு வேவ்னு படிச்சிருக்கோம். அப்போ லைட் உண்மையில என்ன, ஒரு பார்ட்டிகளா இல்ல ஒரு வேவா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. 12 CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. அது PROFSAM சரிதானே? ஆமா, PROFSAM.com. நன்றி.